இன்றைக்கி சூப்பரான ஒரு மசால் வடை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கடையில் டீ கடையில் சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக வெளியில் பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்தா அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஆனால் வீட்டில் செய்கிறப்போ அந்த மாதிரி வரவே வராது ஒரு சில பேருக்கு. ஆனால் நம்ம அதே மாதிரி கடையில் செய்கிற மாதிரியே எப்படி சூப்பராக வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே சாப்பிட்டாவும் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கிளாஸ் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறியே ஆகணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பை எடுத்து இப்படி அமைச்சு பார்த்தா அது உடையணும். அதுதான் பதம். இது மிக்ஸிக்கு அப்படியே இதை ஊற வச்ச கடலைப்பருப்பை மாற்றிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே மாற்றிக்கணும். முழு பருப்பை ஒரு கரண்டி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணணும். 1 ஸ்பூன் சோம்பு, 5 பூண்டு பல் தோல் நீக்காதது அதை அப்படியே போட்டுக்கிறேன். 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கல் உப்பு. இதுதான் இதோட ப்ராசஸ். இது அப்படியே நம்ம தண்ணியே சேர்க்காமல் ஏற்கனவே ஊறி இருக்கும். தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி 1க்கு 2 திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவ்வளோ தாங்க. இது மாதிரி குறப்பாட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாத்திரத்தில் இதை மிக்சிலேருந்து மாற்றிடலாம். இது தேவையான மசாலான்னு பார்த்திங்கனாக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், இது 4 தாங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம முழு பருப்பாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை இதோட போட்டு இதையும் ஒரு பரட்டிடலாம். சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே கலந்துட்டோம். கிட்டத்தட்ட அப்படியே கரெக்ட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அது அடுப்பில் தவா வச்சுட்டு அது தேவையான அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் அழகாக ரவுண்டாக உருண்டையாக அப்படி ஒரு கையில் ஒரு ஊற்றிக்கிட்டு கையாலையும் தட்டலாம், வாழை இலையாலும் தட்டலாம். சின்ன சின்ன தட்டு இருந்துச்சுன்னா அதுலேயுமே இது பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். நான் வீடியோக்காக தான் கையால் மெதுவாக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அப்படியே எண்ணெய் ஹீட் ஆனோடனே அப்படியே போட்டு நம்ம கையாலேயே எடுத்துடலாம். வேலையே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இல்லாட்டினா வாழை இலையை சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அப்படியே உருண்டையாக ஊற்றிக்கிட்டு வாழை இலையில் மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் அழகாக தட்டையாக வந்துடுங்க. இந்த மாதிரி 4, 5, 10 தட்டி வச்சுட்டு அப்படியே எண்ணெயை ஹீட் பண்ணி போட்டு இன்னும் எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், சிம்பிளான வேலை. சூப்பராக சொல்லலாம் மசால் வடை. நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க வடையை ஒவ்வொன்றா அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. போட்ட உடனே நான் திருப்பியெல்லாம் போடக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து நம்ம மெதுவாக தான் ஒவ்வொன்றா திருப்பணும். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான், போட்டாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்ணும் போல் இருக்கா? அப்படியே மெதுவாக ஓரளவுக்கு கீழே செவந்துடுச்சுனாலே மேலே கொஞ்சம் லைட்டாக வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா மெதுவாக நம்ம திருப்பி விடணும். அவ்வளோதான். கீழே 2 தடவை, மேலே 2 தடவை, 4 தடவை நம்ம திருப்பி விட்டோம்னால வடை ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தங்க. அவ்வளோதான், செவந்து சூப்பராக வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், மசால் வடை ரெடி. அது தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மசால் வடை 1 கிளாஸ் ஊற வச்சாலே கிட்டத்தட்ட 15-20 வடை சின்ன சின்னதாக தட்டிடலாங்க. எண்ணெய் வடிகட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், மசால் வடை, பருப்பு வடை டீ கடையில் செய்கிற மாதிரியே செஞ்சாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ எது இருந்தாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். 2 கிளாஸ்க்கே கிட்டத்தட்ட 30 வடை நான் சுட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. கடையில் செய்கிற மாதிரியே வடை எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி உரசனம்னா அது சவுண்டு வரணும், ஒரு முறுன்னு. அதுதான் மசால் வடைக்கு பதம். அப்படியே வெளியில் சவுண்டு வரணும், உள்ளே நம்ம உடச்சி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கணும். உள்ளே சவுண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி மசால் வடை செஞ்சு பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.